திரு ரகு, மத்திய விட மாநில அரசு, அதாவது மாநிலம் தொடர்பான தேர்தலில் அந்த அரசியல்ல நான் இனிமே கவனம் செலுத்த போறேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் விட்டிருந்தாரு. அறிவிச்சுட்டு இப்ப அது பின்வாங்கியிருக்காரு. உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? உண்மையிலே கொஞ்சம் டேமேஜ் பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது அவர் ஒரு பத்திரிகை பேட்டி மட்டும் கிடையாது, அதுக்கு வீடியோவும் இருக்கு. அந்த வீடியோவே நிறைய கேள்விகளை எழுப்புனது. ஏன்னா அவர் ஷானவாஸ் பற்றி பேசும்பொழுது ஐ வாஸ் டோல்ட் that he was not willing to contest from நாகப்பட்டினம் again, அல்லது அவர் நான் தொகுதியை மாற்ற போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு சொல்லப்பட்டதுன்னு சொன்னார். அதுவே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. எப்படி ஒரு தொகுதி மாறணும்னா தலைவர்கிட்ட தானே ஃபஸ்ட்டு சொல்லணும், திருமாவளவன்ட்டு தானே ஃபஸ்ட்டு ஆலோசனை சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தது. அப்புறம் நான் திரும்பி வீடியோவும் பார்த்தேன். அந்த ரிப்போர்ட்டரே, அந்த எழுதின ரிப்போர்ட்டர், இன்டர்வியூ எழுதின ரிப்போர்ட்டரே நீங்கள் வீடியோவை பாருங்கள் அப்படின்னாரு. என்ன இதுமாரி ஒரு பேசிவ் வாய்ஸில் எழுதியிருக்காரு, சொல்லியிருக்காரு. டோல்டுனா என்ன அர்த்தம் அப்படின்னு அப்புறம் போய் பார்த்தா அதில் அதுமாரி தான் சொல்லப்பட்டதுன்னு சொல்கிறாரு. அதுவே ஒரு ஒரு கொஷின் மார்க் எழுப்புனது. ஏன்னா எப்படி ஒரு தலைவர்கிட்ட தானே சொல்லணும் அந்த எம்எல்ஏ மாற்றணுன்ட்டு. அப்புறம் அந்த பேட்டியிலே அவர் இப்போ தமிழ்நாட்டில் சூழல் மாறிடும்னு சொன்னது என்ன இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணதுன்னா, அவர் ஜீவா சொன்னது கரெக்ட் தான். அதாவது திமுக ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஜெயிப்பாங்க, அவங்க எதிர்ப்பு வாக்குகள் பிரியுது, அதனால பிரச்சனையே இல்லாமல் மெஜாரிட்டி வாங்குவாங்க, எத்தனை சீட்டுங்கிறது தான் ஒரு கேள்விக்குறிங்கிற மாதிரி இருந்ததை இவர் உடைக்க முற்படுவாங்க பிஜேபி அப்படின்னு சொன்னது. பிஜேபி திமுக கூட்டணியை உடைக்க, கூட்டணி கட்சிகளை, திமுக கூட்டணி கட்சிகளை உடைக்க முற்படுவாங்கும் போது அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குமா, ஒரு மாதிரி இழுபறி இருக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டது உண்மைதான். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய அவருக்கு சிக்கல்கள் இருக்கு. இவர் ஜெயிச்சிட்டாருன்னா அப்புறம் சிதம்பரம் தொகுதிக்கு, பாராளுமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரும், யார் செலவு பண்றது, யார் நிக்க வைக்கிறது, அவர் இந்த ப்ராசஸே அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுச்சு. அதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. திருமாவளவன் ஒரு இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டமைச்ச ஒரு இயக்கம் அவரால் அது ஒரு அந்த எலெக்ஷன்ங்கிறது எல்லாருக்கும் ஒரு த்ரில் வரக்கூடியது. நம்ம அந்த அழுத்தம், நீங்க சொல்ற மாதிரி அந்த அழுத்தம்ங்கிறது கட்சிக்குள்ள வரக்கூடியதா இல்ல வெளியே வரக்கூடியதா? நான் சொல்றேன், அதாவது ஒரு தலித்தா இருக்கிறது எவ்வளோ கஷ்டமோ இந்த நாட்டில், அதை விட கஷ்டம் தலித் தலைவராக இருக்கிறது. ஏன்னா நீங்க எல்லா மக்களும் ஓட்டு போட்டு அவங்கள தேர்ந்தெடுக்கணும். அதுக்காக தான் அம்பேத்கர் தனி தொகுதி கேட்டார். இந்த நாடே ஒரு காஸ்டிஸ்ட் நாடு, தலித் எம்பவர்மெண்ட்டை விரும்பாத நாடு. நம்ம என்ன வேணா பேசிக்கலாம். அது தமிழ்நாடு பெரியார் நாடாக இருந்தால் கூட அதுதான் இங்கேயும் அதுதான் நிதர்சனம். நம்ம அந்த மாதிரி ஒரு பக்குவவே படலை. அவங்களுக்கு எம்பவர்மெண்ட் கொடுக்கறத பற்றி இப்போ மக்கள் யோசிக்கவே இல்லை. அதில் வர சிக்கல் தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பட்டியலினத்துக்கு இடஒதுக்கீடு மட்டும் இல்லை, நான் இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலையும் ஒரு தலித் எம்எல்ஏவோ எம்பியோ வந்திருக்க முடியாது. எல்லாரும் கேங்கப் பண்ணி அவங்க தோக்கடிக்கிற நிலைமை தான் இருக்குது. திருமாவளவனுக்கு அந்த டெசிஷன் எடுக்க முடியல. அவர் கட்சியில் ஒரு ப்ரெஷர் இருக்குது, திமுகட்டையும் இப்போ திமுக எவ்வளோ நம்பி அவர் வந்திருக்காரு கூட்டணிக்கு. அதாவது விஜய் அவ்வளோ நீங்கள் வாங்கன்னு இன்வைட் பண்ணும்போது போகாமல், ஏற்கனவே விஜயகாந்தோட கூட்டணி வச்சவர், சினிமா நடிகரோட கூட்டணி வச்சவர், இப்போ விஜயோட கூட்டணி வைக்காததுக்கு காரணம் அது பிஜேபிக்கு ஹெல்ப் பண்ணிட்டோன்னு நினச்சி போகலை. பட் அவர் கேட்ட தொகுதி கொடுத்தாங்களா? அரூர் எடுத்துக்கங்க. அரூர் எங்களுக்கு வேணும்னு அந்த பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு. அரூர் தொகுதியில் கிடைச்ச வாக்குகள் தான் சௌமியா தோக்கிறதுக்கே காரணமாக இருந்தது. சௌமியா அன்புமணி அவர்கள் அங்கே தான் இருக்கிறதுலே டிஎம்கேக்கு டஃப்பாக இருந்தது, விருதுநகரும் தருமபுரியும். அங்கே ஜெயிக்கிறதுக்கு அரூரில் இருக்கிற பட்டியலின மக்களுடைய வாக்குகள் அப்படியே ஆன் பிளாக்காக இவங்களுக்கு விழுந்தது, திமுக வேட்பாளருக்கு விழுந்தது. ஸோ அவங்க கேட்கறது நியாயம் தானே, அது அரூர் தொகுதி எங்களுக்கு வேணும்னு கேட்குறது நியாயம் தானே. கொடுக்கலையே, அவங்க வேணான்னு சொன்ன தொகுதி கொடுத்துருக்காங்க. அரக்கோணத்தில் மிகப்பெரிய வின்னு போன எலெக்ஷன்லேயே ஏடிஎம்கே வேட்பாளர் ரவிக்கு, அங்கே விசிகாவால் ஃபைட்டே பண்ண முடியல, அந்த தொகுதியை கொடுத்துருக்குறாங்க. பண்ருட்டியில் ஜெயிக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது? புது தொகுதின்னு கொடுத்துருக்காங்க, அங்கே ஜெயிக்க முடியுமா? கல சூழல் எப்படி இருக்குது? அந்த வருத்தத்தெல்லாம் சொல்லியிருந்தார். அதாவது அவர் அது கேட்டோம், இந்த தொகுதி கேட்டோம், அந்த தொகுதி கேட்டோம், அதெல்லாம் கிடைக்கலங்கிற ஒரு வருத்தத்தை பதிவு பண்ணியிருந்தார். திமுக கொடுத்துருக்கோம். அப்ப திமுக, நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளோ வலுவா ஒரு கொள்கை பிடிப்போட பிஜேபியோட எந்த சமரசமும் செஞ்சுக்க மாட்டேன், எந்த நிலையிலும் நான் அவங்களோட போக மாட்டேன்னு சொல்றவருக்கு நீங்க டிஎம்டிகேக்கு 10+1 கொடுத்தீங்க. உங்களோட இவ்வளோ நாள் நீங்கள் தொடர்ந்து பயணிச்சுட்டு வரவருக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக நல்ல சீட்டாக கொடுத்துருக்க வேண்டாமா? 8ஐயும் அட்லீஸ்ட் அவங்க கேட்ட தொகுதியை நீங்கள் கொடுக்கறதுக்கு முயற்சி செஞ்சுருக்க வேண்டாமா? விசிகாக்கு மட்டும் இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் 2 பேரும் தான் எக்காரணத்தை கொண்டு பிஜேபியோட போக மாட்டாங்கிற ஒரு ஸ்டாண்டில் உள்ளவங்க. நீங்கள் தேமுதிக பற்றி வேறு சொல்ல முடியுமா? அதனால பெட்டராக கொடுத்துருக்கணும். அப்புறம் அவர் கட்சியிலையும் இப்போ நீங்கள் பொது தொகுதி 2 வாங்கினதுனால இப்போ திருப்பூரில் ஏற்கனவே இருந்தவரை மாற்ற வேண்டிய சூழ்நிலை, செய்யூரில் அது தனி தொகுதி அங்கேயும் மாற்ற வேண்டிய சூழ்நிலை, 2000 பேருக்கு மேலே அவங்க கேட்குறாங்க. இந்த ப்ரெஷர்லாம் அவரை ரொம்ப இது பண்ணிடுச்சு. இது ரொம்ப அவரை என்ன பண்ணிடுச்சு,
வீக் ஆயிடுச்சுன்னு எனக்கு தோணுது. அதனால தான் அடுத்த எலெக்ஷனில் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. மேபி ஒரு பொலிட் பியூரோ மாதிரி ஒரு கமிட்டி போட்டு முடிவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாரோன்னு எனக்கு தோணுது. ஓவரால் சுச்சுவேஷன் இது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நான் திருமாவளவன் வந்து ஒரு தலித் தலைவர்னு நான் சுருக்க விரும்பல. அவரோட ஆளுமை வந்து தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு எல்லா தகுதியும் உள்ளவர். அந்த மாதிரி ஒரு ஆளுமை மிக்க தலைவர் அவர். ஆனால் இந்த கட்சியை நடத்துறதுல உள்ள சிக்கல்களை அது காமிக்குது. அவங்களுக்கு இருக்கிற பண பிரச்சனையை காமிக்குது. ஏன்னா செலவழிக்கிறதுக்கு வந்து ரிசோர்சஸ் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு எப்படி யார் கொடுப்பா, ஃபண்டிங் எப்படி கொடுக்கும், யார் கொடுப்பா, எங்கே அவங்களால திரட்ட முடியும்? அவங்க ஒரு சின்ன ஊரில் மீட்டிங் போடுறதுக்கான ஃபண்டிங் கிடைக்குமா அந்த ஊரில்? எத்தனை பேர் அவங்க கடை வச்சிருக்காங்க, எத்தனை பேர் தியேட்டர் வச்சிருக்காங்க, எத்தனை பேர் தொழில் பண்ணுறாங்க தலித் மக்கள்? போன உடனே கொடுத்துருவாங்களா? நாங்கள் இந்த மாதிரி ஒரு மாநாடு நடத்துகிறோம், ஊர்வலம் நடத்துகிறோம், ஒரு கூட்டம் போடுறோம், அதுக்கு நீங்கள் பணம் கொடுங்க. ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது தலித் அரசியல் கட்சிகளுக்குங்கிறத நான் சொல்ல விரும்புவேன். நீங்கள் இப்போ ஏடிஎம்கே லிஸ்ட்டை பாருங்க. தனபால் அவர்கள் 7 முறை எம்எல்ஏ, அவருக்கு சீட்டு இல்லைன்னு ஃபோன் பண்ணி கூட சொல்லல. 77 எம்எல்ஏ அவர். எம்ஜிஆர் பீரியட்ல, ஜெயலலிதா பீரியட்ல எம்எல்ஏ. அப்புறம் ராஜலட்சுமி மினிஸ்டரா இருந்தாங்க, சரோஜா மினிஸ்டரா இருந்தாங்க. 2 பேருக்கு சீட்டு கிடையாது. அவங்க வந்து இதுல அவங்க போன மினிஸ்ட்ரியில் இருந்தவங்களுக்கு 2 பேர் இல்லாமல் வச்சிருக்காங்க. அப்புறம் டிஎம்கேலே நீங்க பாத்தீங்கன்னா 2006 11 வரைக்கும் இருந்த தலித் மினிஸ்டர்ஸ் மதிவாணன், தமிழரசி, பருதி பாதியிலே போயிட்டார் கட்சியில பிரச்சனைன்னு சொல்லிட்டு. மதிவானுடைய தொகுதி வந்து சிபிஎம்க்கு போயிடுச்சு, கீழ்வேலூருக்கு போயிடுச்சு. திருவாரூர் வந்து புது தொகுதி ஆயிடுச்சு. ஸோ அவரும் வந்து இப்போ ரெக்கனிங்ல இல்லை. அப்புறம் தமிழரசி ஜெயிச்சாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து இது கிடைக்கல, மினிஸ்டர் போஸ்ட் கிடைக்கல. ஏன்னு கேட்குறேன்னா, நீங்க கண்டினியூட்டி இருந்தா தானே அவங்க லெகசி பில்ட் பண்ண முடியும். அவங்களுக்கு ஒரு கிளவுட் கிடைக்கும், கிடைக்க மாட்டேங்குது. மற்ற மினிஸ்டர்ஸ்க்கு கிடைக்குது, அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் வாரிசு பாத்தீங்கன்னா மற்ற எல்லா மினிஸ்டரோட வாரிசுக்கு இடம் கிடைக்குது. நீங்க எந்த தலித் மினிஸ்டரோடைய பையன் வந்து எம்எல்ஏ ஆகிறாருன்னு பாருங்க. எந்த கட்சியிலையும் கிடையாது. திமுக எல்லா கட்சிகளிலும் இந்த பிரச்சனை இருக்குது. இது நான் திருமாவுடைய பிரச்சனையா பார்க்கல. இது என்டையர் தலித் கட்சிகளுக்கு அல்லது தலித் நலனை முன்னிறுத்துற கட்சிகளுக்கு இந்தியா ஃபுல்லா இருக்கிற பிரச்சனை. இந்தியா ஒரு காஸ்டிஸ்ட் நாடா இருக்கிறதோட பிரச்சனை. திரு ஜீவா, திமுகவும் சேர்ந்து அந்த அழுத்தத்தை கொடுத்திருக்கோம். ஏன்னா அவங்க கேட்ட தொகுதிகள் கொடுக்காததும் சரி, கேட்ட எண்ணிக்கையில கொடுக்காததும் சரி, அதுவுமே அந்த பிரஷருக்கு ஒரு காரணமா இருக்கக்கூடும் அப்படின்றது அவரோட கருத்து. இல்ல தொகுதி உடன்பாடு பிரச்சனைங்கிறது உங்களுக்கு கூட்டணி கட்சிகள் தொகுதி உடன்பாடு செய்யும் போது எந்த கட்சியுமே முழுமையாக திருப்தியாலாம் இருந்திருக்க மாட்டாங்க. நாங்கள் கேட்ட தொகுதிகள் கிடைத்தது, கூடுதல் தொகுதி கிடைத்ததுன்னு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா கட்சிகளும் சொல்லுவாங்க. இப்போ மதிமுக திருப்தியாக, முழு திருப்தியாக, அவங்க இடதுசாரிகள் திருப்தியாக, எல்லாருமே அவங்களுக்குன்னு சில தொகுதியில் வச்சுருப்பாங்க. இடதுசாரிகள் பெல்ட்டான தொகுதி தான் விடுதலை சிறுத்தைகளும் பெல்ட்டான தொகுதி. பெரும்பாலும் இடதுசாரிகளும், ஏன்னா அது உங்களுக்கு வட தமிழகம் தான் திமுகவுக்கும் செல்வாக்கான தொகுதி. உங்களுக்கு அந்த கடலூர், வேலூர், திருப்பத்தூர், அதுங்கிறது தான் விடுதலை சிறுத்தைகளுக்கும் நக்சல் பாரி அங்கே தான். அதனால் உங்களுக்கு கும்பகோணத்துக்கு வடக்க இங்கே சென்னை வரையும் பார்த்தீங்கன்னா எல்லா முற்போக்கு அமைப்புகளினுடைய புகலிடமும் வட தமிழகத்திலேருந்து தான் வரும். பாமகவும் அங்கேருந்து தான், திமுகவும் அங்கேருந்து தான், விடுதலை சிறுத்தைகளும் அங்கேருந்து தான், இடதுசாரிகள், நக்சல் பாரிகள் எல்லாமே வட தமிழகம் தான். அப்போ தேர்தல் அரசியல் இவங்க திமுக திருவாரூரே கம்யூனிஸ்ட் கட்சி பெல்ட் தானே. ஸோ இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எல்லா பவர் பார்ட்டி எல்லா கட்சிகள்லையுமே பிரச்சனை தான். அதனால இவர் வந்து திரும்ப வந்து ஒரு விஷயத்த சொல்ல, அது ஒரு ஃபேக்டர் நான் நினைக்கிறேன். விஜய் வந்து பட்டியலின மக்களுடைய வாக்குகளை நிறைய வாங்குவாருன்னு ஒரு பெர்செப்ஷன் இருக்குது. அவர் போட்டிருக்கிற இப்ப தனி தொகுதிகளுக்கு ஒரு வேட்பாளர் போட்டிருக்காருல, அதுல கிட்டத்தட்ட 15 பேர் வந்து டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் ஆஃப் டிவிகே. இது வந்து திமுக அதிமுக ரெண்டுத்தையும் நடக்கல. நான் விஜய் வந்து இதை வந்து ரொம்ப திட்டமிட்டு போட்டிருக்காரு, ஒரு அம்பேத்கரிஸ்ட் அப்படிலாம் நான் அந்த மாதிரி நான் சொல்லவே மாட்டேன். அம்பேத்கருடைய கொள்கையிலே அவருக்கு புரியுமான்னு எனக்கு தெரியல. பட் ஓவராலா அங்க ஒரு ரெப்ரசன்டேஷன் வந்து தலித் யங் லீடர்ஸுக்கு கிடைச்சிருக்கு. மாவட்ட செக்ரட்டரி, டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிங்கிறது பெரிய போஸ்ட் இல்லையா, 15ங்கிறது இவங்க வரலாற்றிலே போட்டதில்லை. ஸோ அது கூட திருமாவளவன் வந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுவேன்னு ஒரு முடிவு எடுத்தாலும் அதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கும். ஏன்னா அவங்களோட ஓட்ஸ் வந்து எரோட் ஆயிடக்கூடாது, எஸ்பெஷலி வட மாவட்டங்கள். விஜய் ஃபேக்டரும் ஒரு காரணமா இருந்திருக்குமோ அவர் களமிறங்க. அதாவது பொதுவாகவே தலித் மக்களை பற்றிய ஒரு பார்வை வந்து வலதுசாரி ஊடகங்கள் பரப்புறது என்னன்னா, சினிமாக்காரங்க யார் வந்தாலும் அவங்க ஆதரிப்பாங்க. விஜயகாந்த் வந்தாலும் சரி, ரஜினிகாந்துக்கு ரசிகர் மன்றம் எல்லாமே தலித் பகுதியிலையும் அந்த குடிசை பகுதியிலும் தான் அதிகம் அப்படிங்கிற அந்த கான்செப்டை வந்து வைப்பாங்க. பொதுவாக எளிய மக்கள் சினிமா ரசிகர்களாக இருப்பாங்க. உங்களுக்கு பணம் சேர மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி வர எவனையும் ரசிக்கிற மனநிலை வராது. இயல்பாகவே உங்களுக்கு பொருளாதாரத்தில் கீழே இருக்க மக்கள் வந்து அடுத்தவனை தலைவனாக ரசிக்கிறது, ஈகோ இல்லாமல் பண்ணுற ஒரு உளவியல் கான்செப்ட் உண்டு. இவங்க அதை வச்சுக்கிட்டு தலித் மக்கள் சினிமாலேருந்து வந்தால் ஏற்றுக்குவாங்கன்னு. ஆனால் சமீபத்தில் வந்து அரசியலுங்கிறது அப்படி கிடையாது. மிக வீரியமான இடதுசாரி அரசியல் வந்து தலித் மக்கள் தான் பேசுகிறாங்க. தமிழ் தேசிய அரசியல் பேசுகிற களங்கள்லாம் அதிகமாக தலித் மக்கள் தான் இருக்கிறாங்க.
தலித் அமைப்புகள்ல இப்ப நிறைய எல்லாமே உலக அரசியல் ஜியோ பாலிட்டிக்ஸ் பேசுறது மற்ற சமுதாயத்தை விட தலித் மக்கள்கிட்ட இருக்கிறாங்க. இவங்கன்னா ஏதோ ஒரு நடிகர் வந்துட்டாரு விசிலடிக்கிற மட்டும் போஸ்ட் ஓட்டுற மட்டும் அந்த காலகட்டம்லாம் இப்போ மாறி வருது. சரி, அவங்கள படிப்பு அதிகமா படிக்கிறது, சிந்திக்கிறது, உலக அரசியல் பேசுறது அந்த மக்கள்கிட்ட இருக்கிறதுனால ஏதோ அந்த சமூக மக்கள் வந்து எதுவுமே, அதாவதுங்க இந்த இதுலதான் அந்த பவர் பார்ட்டிஸ்ல உள்ள ஒரு மோசமான விஷயம். எத்தனை பிரதித்துவம் தந்தீங்க? மாவட்ட செயலாளராக ஏதாவது, இதுதான் மோடிக்கு வசதியான அரசியல். பிஜேபி பாருங்க, நாங்க பட்டியல் பிரிவுகள் நிறைய ஜெயிக்கிறாங்க, நாங்க ஒருத்தர் மத்திய அமைச்சர் ஆக்கிட்டோம், இந்த டோக்கனிசம் பாலிடிக்ஸ் தான் இவங்க இடதுசாரிகளை பார்த்தும் திராவிட இயக்கத்தை பார்த்தும் நீங்க செய்யல. பேசுவோம் திரு ஜீவா. ஷியாம் குறுக்கிட விரும்புறாரு. திரு ஷியாம் குறுக்கிட விரும்புறீங்க? ஜீவா சொல்ற மாதிரிங்க, இது ஆக்சுவலா ஒரு செலிபிரிட்டி ஒர்ஷிப் சிண்ட்ரோம். சிடபிள்யூ செலிபிரிட்டி ஒர்ஷிப் சிண்ட்ரோம், சிடபிள்யூஎஸ். நீங்க வந்து நெட்ல செக் பண்ணீங்கனாலே அது தெரியும். இது வந்து உலகம் பூரா இருக்கு, 19%. நீங்க இது அமெரிக்கால பாத்தீங்கன்னா கலர்டு பீப்புள்கிட்ட இருக்கும். இது வந்து நம்ம எல்லாருமா சேர்ந்து ரிமூவ் பண்ண வேண்டிய விஷயம். வெறும் திரும்ப மட்டும் பண்ண முடியாது, இல்ல நீங்களோ நானோ எல்லாம் பண்ண முடியாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்களை அரசியல் படுத்தணும். இப்ப அப்படியான இளைஞர்கள் தவறி போனாங்க அப்படின்னா அவங்களை அரசியல் படுத்த வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்கு. நம்ம அதை செய்யறது இல்ல, அதான் அதோட சிக்கல், உண்மையான சிக்கல் அதுதான். சரி, பாயிண்ட் டேக்கன். அதைத்தான் சொல்றேன். அந்த கான்செப்ட் இருக்குல்ல, தலித் மக்கள் அவர்கள் அப்படியாக அந்த மக்களை வைத்திருந்தாலும் இன்னைக்கு நிறைய முற்போக்கு அரசியல் பேசுற இடத்துல தலித் மக்கள் இருக்கிறாங்கிறேன். இன்னைக்கு எல்லா இடதுசாரி அமைப்பு, நக்சல் அமைப்பு, ஏன் சிபிஎம் சிபிஐல அதிகமான உறுப்பினர்கள் வந்து இடதுசாரிகள் தான். ஈழ அரசியல் இருந்து எல்லாமே பேசக்கூடிய, அதனால அவங்க இப்படி டக்குன்னு ஒரு சினிமா மயக்கத்துக்குள்ள போயிருவாங்களா அப்படிங்கிற கருத்தை வந்து டோக்கனிசம் அரசியல் இருக்குல்ல, தலித்துகளை குடியரசுத் தலைவர் ஆக்குனீங்களா, தலித்த முதலமைச்சர் ஆக்குனீங்களான்னு, இது வந்து வலதுசாரியுடைய மிகப்பெரிய அரசியல். இது கம்யூனிஸ்ட பார்த்தும் திராவிட இயக்கத்தை பார்த்தும் இந்த ஒரு கேள்வி கேட்கறாங்க. உள்ளடக்கத்தில் ஒரு சட்டம் ஒழுங்கு டிஜிபியை ஒரு தலித்தை உருவாக்குனது தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் மட்டும்.